ஆமே. நாம் செய்திக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு போவோம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவரே, எங்களோடு பேசும்படி, எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஆமென். இது ஒரு வாக்குத்தத்தம் உள்ள ஒரு வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். அதென்ன விக்கனமின்றி வாசம் பண்ணி? நம்ம தமிழ்ல பயன்படுத்தாத ஒரு வார்த்தை விக்கனமின்றி வாசம் பண்ணி. அப்படின்னா என்ன அர்த்தம்? விக்கனமின்றி வாசம் பண்ணினா என்ன அர்த்தங்க? கவலையே இல்லாம ஒரு மனுஷன் இருக்க முடியுமாக்கா? இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் தீங்கின்றி வாழ்வான் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஒரு வசனத்தை சொல்லுவோம், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தார், அவர் என் ஆத்துமாவை காப்பார் சொல்லுவோம்ல. ஆனா இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? யாரு ஆண்டவருக்கு செவி கொடுத்து வாழ்றானோ தெய்வம் அவனை காப்பார். அல்லேலூயா. யாரு கர்த்தருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ்றானோ அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் தெய்வம் தீங்கின்றி காப்பது. அல்லேலூயா. ஆமென். வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன்னா, இன்னைக்கு சங்கீதமும் அதை சார்ந்ததுதான் வந்தது. அக்கா ஜபிக்கும் போதும் யாக்கோபு ஒரு வசனத்தை சொல்லி ஜபிச்சாங்க. அதையும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஒன்னுதான் தெய்வம் நம்மோடு பேச விரும்புறது உண்மை. என்ன தெரியுமா? நான் ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும், கீழ்ப்படிந்து வாழணும். அவ்வளவுதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பது. ஒண்ணுதான், நான் தேவனுக்கு செவி கொடுக்கணும், கீழ்ப்படிந்து வாழணும். அல்லேலூயா. அதே 1ஆம் அதிகாரத்துல 25ல இருந்து 28 வரைக்கும் வாசிங்கன்னா ஒரு நேர்த்தியான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் சொல்லி தருவாரு. 1ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 25ல இருந்து 28 வரைக்கும் நானே வாசிக்கிறேன். உங்களுடைய கவனத்தை மட்டும் நீங்க பைபிள்ல போக்கஸ் பண்ணுங்க. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்வதை நிறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புஷ்பம் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இழுக்கமும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காணப்பட மாட்டார்கள். நமக்கு இந்த வசனம் நல்லா தெரியுமில்லக்கா? அதிகாலையில் என்னை தேடுவார்கள், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தீங்க, நான் உங்களை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்து. கரெக்ட் தானே? இந்த வசனமும் தெரியுமில்ல? இந்த வசனமும் தெரியல. என்ன தெரியுமா? ஆபத்துல நான் கூப்பிடும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரா? ஆகடியும் பண்ணுவேன்றாருங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? நான் கூப்பிடுறத கேட்கணும்னு நினைக்கிறோம்ல, நான் ஜெயம் பண்ணும் போது, நான் கூப்பிடும் போது தெய்வம் கேட்கணும்னு நினைக்கிற எனக்கு தெய்வம் கூப்பிடும் போது அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு தெரியணும். அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காம ஏன் சத்தத்துக்கு தெய்வம் செவி கொடுக்கவே மாட்டார். இது உண்மை. அவர் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்காம ஏன் சத்தத்துக்கு தெய்வம் செவி கொடுக்க மாட்டார். வருடத்தோட கடைசியில இருக்கிறோம். அநேக திருச்சபையில 21 நாள் ஜெப கொடுக்க உண்டு, 40 நாள் ஜெப கொடுக்க உண்டு, 100 நாள் திட்டம் உண்டு. எல்லாம் நல்லதுதான், அது அவசியம், ஜெபம் அவசியம். ஆனா நமக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் மனதில் இருக்கணும். வசனத்தின்படி வாழாம நான் என்னதான் ஜெபம் பண்ணாலும் ஏன் ஜெபம் கூரை தாண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் கேட்கவே மாட்டாராம். கர்த்தர் கேட்கவே மாட்டார். யாருடைய ஜெபத்தை தெரியுமா கேட்பாரு? வாசல்ல நின்று கர்த்தர் அவன் ஜெபத்தை தெய்வம் கேட்பார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உள்ள இருக்கிறவன் பெருமையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், அந்த தெய்வத்தை கேட்க மாட்டார். வசனத்தின்படி வாழ்கிறவனுடைய ஜெபத்தை தெய்வம் கேட்பார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம், 22ல போட்டிருக்கு, நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்க. அப்படின்னு என்னங்க அர்த்தம்? ஏமாத்திக்க. பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவோம், ஒன்னே நீனு ஏமாத்திக்காது. நல்லா படிச்சினாதான் நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். ஒன்னே நீனு
ஏமாத்திக்காது. தெய்வமும் அதேதான் சொல்றாரு. ஏன் தெரியுமா? தகப்பன் உள்ள கொண்ட ஆண்டவர் என்னைய பார்த்து சொல்றாரு, உன்னை நீ ஏமாத்திக்காத, வசனத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, வசனத்தின்படி செய்யுங்க. வசனத்தை கேட்கறது நல்லது, செய்தியை கேட்கறது நல்லது, ஆனா செய்தியின்படி வாழணும். எல்லா கல்லூரியிலுமே சரிங்களா, கிளாஸ்ல நடத்துவாங்க. அது ஒரு போர்ஷன் இருக்கும். மீதி போர்ஷன் என்ன தெரியுமா? பிராக்டிகல் செக்ஷன் வச்சிருப்பாங்க. கரெக்டா? அந்த பிராக்டிகல் செக்ஷன்ல என்ன நடத்தினாங்களோ அதை என்ன பண்ணணும்? அது இன்ஜினியரிங்ல அப்படிதான். என்ன நடத்தினாங்களோ கிளாஸ்ல அவன் பிராக்டிகல்ல செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்க்கும்போது இன்னும் மனசுல அதிகமா பதியும். தெய்வம் அதேதான் சொல்றாரு, வசனத்தை கேட்டவர்களால் மாத்திரமல்ல, வசனத்தின்படி வாழுங்க. வசனத்தின்படி வாழணும்னு தெய்வம் விரும்புறாருங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, எழுதியிருக்கிறவைகளை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான். யார் பாக்கியவான்? என்னுடைய பார்வையில யார் பாக்கியவான் தெரியுமா? சொத்து வச்சிருக்கிறவன், சுகம் வச்சிருக்கிறவன், காடு வச்சிருக்கிறவன், வீடு வச்சிருக்கிறவன், குறித்த வயசுல திருமணம் பண்றவன், இவெல்லாம் பாக்கியவான். தெய்வத்துடைய பார்வையில யார் திரும்ப பாக்கியவானு? வசனத்தின்படி வாழ்கிறவன் தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. என்னுடைய பார்வைக்கும் தெய்வத்துடைய பார்வைக்கும் வித்தியாசங்க. ஏன் தெரியுமா? நம்ம எல்லாருமே ஐஸ்வர்யவான பாக்கியவனா பார்ப்போம். அவர் லாசருவை பாக்கியவனாய் பார்ப்பார். ஐஸ்வர்யவான் பாக்கியவான் நம்முடைய பார்வையில, அவருடைய பார்வையில லாசரு பாக்கியவான். அதனாலதான் மரித்த போது ஆபிரகாமுடைய மடியில அமர்ந்திருக்கிறான். யார் தெரியுமா பாக்கியவான்? வசனத்தின்படி வாழுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தெய்வம் நமக்கு கற்றுத்தரது ஒரே பாடம் தான். என்ன பாடம் தெரியுமா? வசனத்தின்படி வாழுங்கள். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கள். அல்லேலூயா. நம்ம எப்பயுமே நமக்கு எளிதா இருக்கிறத கடைபிடிப்போம், கஷ்டமா இருக்கிறத விட்டுருவோம். கரெக்டா? எளிதா இருக்கிறத கடைபிடிப்போம், கஷ்டமா இருக்கிறத விட்டுருவோம். இப்ப ஒரு கற்பனையா நான் சொல்றேன், பதில் சொல்லுங்க. ஒரு காயின் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு காயின், அதுக்கு 2 பக்கம் இருக்குதா? 2 பக்கம். அதுல ஒரு பக்கம் நல்லா பழுதாயிருச்சுன்னு வச்சுக்குவோம். கடையில போனீங்கன்னா மாத்த முடியுமா? அதுக்கு பேர் என்ன காயின்? ஏன் தெரியுமா? 2 பக்கமும் எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். அதே போலதான் காணிக்க கொடுன்னு சொல்ற தெய்வம் நாமும் கொடுக்கிறோம், அந்த பக்கமும் சரியா இருக்கணும். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? உன்னை நீ யோசிப்பது போல பிறனை சத்துருக்களை நேசி, உன்னை நிந்திக்கிறதுக்காக சோம் பண்ணு, அதெல்லாம் சொல்றாருல்ல. அந்த பக்கம் தேஞ்சு போயிருக்குல்ல. தேஞ்சு போனா என்னுடைய காயின் எப்படிப்பட்ட காயின் தெரியுமா? செல்லாத காயின். செல்லாத காயினுக்கு என்ன இல்ல? நலன் இல்ல, வேல்யூ இல்ல. ஆண்டவரே, நான் வேல்யூ உள்ள விசுவாசியா மாறணும். ஆண்டவரே, வேல்யூ இல்லாத விசுவாசியா நான் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வேதத்தில் உள்ள அனைத்து வார்த்தைகளுக்கும் நான் கீழ்ப்படியணும். கஷ்டமோ நஷ்டமோ, முடியுதோ முடியலையோ, எனக்காக ஆவியானவர் இருக்கிறார், எனக்கு உதவி செய்ய ஆவியானவர் இருக்கிறார், நான் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. கீழ்ப்படியணுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஒரு அப்பாவுக்கு 2 பசங்க இருந்தாங்களாம். எத்தனை பசங்க? 2 பசங்க. அப்பா சொல்றாரு மூத்தவனை பார்த்து, டேய் மோனே, என்னுடைய திராட்சை தோட்டத்தில் நீ போய் என்ன செய். யாருடைய திராட்சை தோட்டம் அது? அப்பாவோடது. அப்பாவோடதுல பிள்ளைக்கு சொந்தமா இல்லையா? பிள்ளையோட தானே. மூத்தவன் என்ன தெரியுமா சொன்னா? நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா மனஸ்தாபப்பட்டு என்ன தெரியுமா போயிட்டான்? அந்த ஒரு வார்த்தை இருக்கும், மனஸ்தாபப்பட்டு போய் அந்த வேலையை முடிச்சிருவான். ஆனா அப்பா ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. 2வது பாயிண்ட போறார். 2வது பாயிண்ட போனோடனே உடனே போறேங்கிறான். உடனே போறேன்ற என்ன தெரியுமா பண்ணல? போகவே இல்லை. 2 கேட்டகரி. ஒரு கேட்டகரி என்ன? செய்வேன்னு சொன்னிச்சு, செய்யல. இன்னொரு கேட்டகரி என்ன? முடியாதுன்னு சொன்னிச்சு, செஞ்சிருச்சு. நம்ம வீட்லயும் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கதான் செய்யும். அதனாலதான் ஒரு பிள்ளைய நான் பெத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு இந்த மாதிரி 2 கேட்டகரிகள்? ஒரு அம்மா சொன்னாங்க, நம்ம சிரிச்சவையில இல்ல, என் புள்ள ஊருக்கே உழைக்குது, ஆனா வீட்டுல செம்ப நவுத்தி வைக்க மாட்டேங்குது. ஊருக்கே உழைக்குது, ஆனா என்ன பண்ணுது? வீட்டுல படுத்த தலைவாணி எடுக்காது, படுத்த பாயை எடுக்காது, செம்ப நவுத்தி வைக்காது, தட்டிலே கைய கழுவிட்டு நவுத்திடும்.
அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு சின்ன ஓமையை நான் சொல்றேன். ஓமல்ல, உண்மையா நடந்தது என்ற ஒருத்தவங்க ஷேர் பண்ணாங்க. புறஜாதி தான், அதை சொல்றேன். ஏன்னா புறஜாதியோட வாழ்க்கையில் நடக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். ஒரு அம்மா, 2 பசங்க. அதுல மூத்தவன் கொஞ்சம் வேலை செய்வாப்புல, இளையவன் சுத்தமா வேலையே செய்ய மாட்டான். அம்மா ஒரு நாள், ரொம்ப முடியலடா, ஏதாவது எனக்கு உதவி பண்ணுடா அப்படின்னா என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொல்லிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அம்மா கொஞ்ச நாள் பொறுத்துக்குமா, உன்னை உட்கார வச்சு நான் என்ன பண்ணுவேன், சோறு போடுவேன்ல, உன்னை உட்கார வச்சு வேலை செய்ய ஒரு பொண்ணு நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னா. சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டான், செஞ்சிட்டான். சரிட்டா? ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த அம்மா உட்கார்ந்துருச்சு, அந்த பொண்ணு உட்கார்ந்துருச்சு, நம்பால பாத்திரம் விளக்கிட்டு இருக்கிறான். நான் இதுல இருந்து ஒரு சத்தியத்தை கத்துக்கிட்டேன். என்ன தெரியுமா? அடங்கப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வேலை செய்யலனா, கல்யாணத்துக்கு அப்புறம் அனைத்து பாத்திரங்களையும் நீதான் விளக்குவாய். உண்மையா சொன்னதுங்க. அவன் சொன்னா, நான் அப்பவே கூட்டி இருக்கலாம் போல இருக்கு, கிளக்கி இருக்கலாம் போல இருக்கு. இப்ப வீட்டுல பாத்திரம் விளக்குற, துணி துவைக்கிற, 2 பேரும் உட்காண்டாங்கன்னா. இது மாதிரி மூத்தவன் ஒருத்தன் வேலையே செய்ய மாட்டேன்ட்டான், ஆனா மனஸ்தாபப்பட்டு செஞ்சுட்டான். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. மனஸ்தாபப்பட்டு. உனக்கு ஒரு பேர் வைக்கல, என்ன தெரியுமா? உயிருள்ள மனசாட்சி. என்ன மனசாட்சி? தேவனுடைய பிரசங்கத்தை கேட்டு என்ன பண்ணாங்களாம்? இருதயத்துல குத்தப்பட்டாங்களாம். அந்த மனசாட்சி எப்பேற்பட்ட மனசாட்சி? உயிருள்ள மனசாட்சி. ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியார், வல்லமையா பிரசங்கிப்பாரு. அவர் ஒரு கிராமத்துல ஒரு திருச்சபைக்கு போயிருக்கிறாரா. ஏற்கனவே உங்களை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இந்த செய்திக்கு அது பொருந்தும்னால திருப்பி சொல்றேன். அவர் இந்த கிராமத்துல திருச்சபைக்கு போயிருக்கிறாரு, பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. பிரசங்கம் முடிச்சோன்னா ஒரு சகோதரன் வந்தார். ஒரு சகோதரன் கேட்ட மாதிரி இருக்குதா? ஒரு சகோதரன் ஐயா, இன்னைக்கு பிரசங்கம் ரொம்ப தூளா இருந்தது, எல்லா தெய்வம் உங்களோட பேசினாரு, உங்களை பயன்படுத்தினாரு, இப்படிலாம் சொல்லும்போது ஊழியர்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. கடைசியில சொன்னார் ஒரு வார்த்தை, அப்படியே அந்த குடும்பத்துக்கு டார்கெட் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க, பேசுனீங்க. இந்த வார்த்தையை கேட்டோன்னே அந்த ஊழியருக்கு ரொம்ப சோர்வு. ஏன் தெரியுமா? இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அந்த குடும்பத்தை டார்கெட் பண்ணி பேசுனீங்கன்னு சொல்லிட்டார். 3 நாள் கூட்டம். 2வது நாள் கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. நடந்துட்டு இருக்கும் போது மழை, சரியான மழை. சரிங்களா? கூட்டத்துக்கு யாரும் வரல. இந்த மாதிரி பனிக்கே ஒரு 10 பேர் ஆப்சன்ட் இன்னைக்கு நம்ம மத்தியில. அப்ப மழைக்கு யோசிச்சு பாருங்க, கூட்டத்துக்கு நிறைய பேர் வரல அப்படின்னு ஊழியர் மனசுல தீர்மானம் பண்ணிட்டாரு. என்ன தீர்மானம் பண்ணிட்டாருன்னா, இன்னைக்கு இவன் தாளிச்சரணும்னு முடிவு பண்ணிட்டார். குற்றம் முடிக்காதன்னு செய்தி எடுத்துட்டாரு. உடனே பிரசங்கம் எல்லாம் நல்ல காரசாரமே பண்ணிட்டாரு. பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. திரும்பி அந்த சகோதரன் பாஸ்டர், இன்னைக்கும் சூப்பர் பிரசங்கம், நல்ல காரசாரமா இருந்துச்சு, தெய்வம் உங்களை பயன்படுத்தினாரு. ஆனா ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா? நீங்க பிரசங்கம் எடுப்பீங்க, ஆனா அந்த ஃபேமிலி இன்னைக்கு சபைக்கு வரல அப்படின்ட்டாங்க. அந்த ஆளு பாஸ்டருக்கு சரியான சோர்வு. என்னடா இந்த ஆளு இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா? பிரசங்கம் எனக்கு நான் உணர்வு. நான் ஒரே மனநிலைமையிலதான் வருவேன். தெய்வம் எனக்கு சேர்த்து பேசுறார். என்னோட பேசினாதான் மக்களோட பேச முடியும். அப்ப தெய்வம் முதலாவது எனக்கு என்ன பண்ணணும்? வசனத்தை உறுதிப்படுத்தணும். அல்லேலூயா. வசனம் பேசுற வசனங்க. ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. கழுதைய வச்சோ, குதிரையை வச்சோ, யாரை வச்சோ பேசுவார். நாம செவி கொடுக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. இப்ப அந்த 2 பசங்கள்ல தெய்வம் ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி தெரியுமா? அப்பாவை பிரியப்படுத்தினவன் யார்? அப்பாவை பிரியப்படுத்தினவன் யார்? நீங்களே பதில் சொல்லுங்களேன். யார் பிரியப்படுத்தினா? மூத்தவனா இளையவனா? மூத்தவன். ஏன் தெரியுமா? முடியாதுன்னு சொன்னா செஞ்சிட்டான். அவன் போறேன்னு சொன்னான், போல. சொன்னாரு, மூத்தவன் தான் பிரியப்படுத்தினான். அப்ப ஒண்ணு நல்லா புரியுது, வசனத்தின்படி வாடும் போது என் வாழ்க்கை ஆண்டவரை பிரியப்படுத்தும். அல்லேலூயா. நான் கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? வசனத்தின்படி வாழ்றதுதான் ஒரு அடையாளம். என் ஜீவிய வசனத்தின்படி வாழும் போது நான் தேவனை பிரியப்படுத்துகிறேன் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்றேன்.
மனசாட்சி ரொம்ப முக்கியம்ல. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல எடுக்க வேண்டாம், 3 ஓமானம் இருக்கு. எத்தனை ஓமானம்? 3 ஓமானம். முதல் ஓமானம் என்ன தெரியுமா? 100 ஆடு, 100 ஆடு. அதுல ஒரு ஆடு என்ன ஆயிடுச்சு? காணா போச்சு. 199 ஆடி வனாந்திரத்துல விட்டுட்டு ஒரு ஆடை தேடி மெய்ப்பன் போயிருவார். தேடி கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி விருந்து வைப்பார். 2வது ஒரு சம்பவம், வெள்ளிக்காசு. சரிங்களா, 10 வெள்ளிக்காசுல 9 இருக்குது, 1 மிஸ் ஆயிருச்சு. உடனே இந்த வீட்டாரம்மா என்ன பண்ணுச்சு? வீட்டை கூட்டி விளக்க போட்டு வீட்டை கூட்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னா தேடி கண்டுபிடிச்சு எடுத்துருச்சு. உடனே அடுத்து என்ன செய்யறது? நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து ஒண்ணு வச்சிருச்சு. 3வது ஒரு சம்பவம், அப்பாவுக்கு 2 பையன், ஒருத்தன் தூரமா போயிட்டான். அப்பா ஏன் தேடி போல அதே இடத்துல ஏன் உட்கார்ந்து இருந்தார்? முதல் சம்பவத்துல மெய்ப்பன் தேடி போயிட்டாரா? 2வது சம்பவத்துல லைட்ட போட்டு விளக்க கொளுத்திய நம்ம கூட்டி தேடிட்டு இருந்துச்சா? 3வது சம்பவத்துல அப்பா ஏன் தேடி இளையகுமாரன் தேடி போல? இன்னைக்கு ஒரு சத்தியத்தை கத்துக்க போறோம். ஏன் தெரியுமா? ஒரே ஆன்சர் தான். என்ன தெரியுமா? அது 2க்கும் உணர்வு இல்ல, எனக்கு உணர்வு இருக்கு. எனக்கு மனசாட்சி தெய்வம் கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் அந்த இளையகுமாரனு பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்ற உன்னை அப்பா கிட்ட போறான். அப்பா தூரத்துல அவனை பார்த்து ஓடி போய் கட்டி முத்தம் கொடுத்து ட்ரெஸ் போட்டு மோதிரம் கொடுத்து அவனை கனப்படுத்தினார். அல்லேலூயா. நான் அப்பா விட்டு தூரம் போகும்போது அப்பா என்னை தேடி வரமாட்டாருங்க. வசனம் என் மனசாட்சி குத்தும் போது நான் அப்பா கிட்ட வரணும், அப்பா என்னை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. எவரையும் தள்ளாத தெய்வம், எவரையும் புறம்பே தள்ளாத தெய்வம். விபச்சாரத்துல கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியா இருந்தாலும் சேர்த்துக் கொள்கிற தெய்வம். எனக்கு 5 புருஷன் இருக்கிறான், 6 புருஷன், இப்ப இருக்கிறவனு புருஷன் இல்லைன்னு சொல்ற அந்த ஸ்திரீயும் சேர்த்துக் கொள்ளுகிற தெய்வம். யாவரையும் சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு அன்புள்ள ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. உணர்வு ரொம்ப அவசியம். தாவீதுக்கு ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்ன வாய்ப்பு தெரியுமா? சுத்தி உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க, சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போட மறைக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டாருல. உன் கால்ல கீழே எனக்கு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்ன வாய்ப்பு தெரியுமா? சவுல் இருக்கிறான் பாரு, அவனை க்ளோஸ் பண்ணிருந்தோன்னு நம்பால வேகமா எந்திரிச்சு போய் சால்வையில பாயிண்ட கட் பண்ணிட்டு வந்துட்டாரு. சால்வையில ஒரு போர்ஷனை கட் பண்ணிட்டு வந்துட்டாரு. கட் பண்ணிட்டு வந்தோம். அடுத்த வசனத்துல போட்டிருக்கோம், சால்வையை கட் பண்ணது நிமித்தம் மனசு அடிச்சுக்கிச்சான். சின்ன தப்பு தானே? சால்வையை தானே கட் பண்ணாரு, மனசு அடிச்சுக்கிச்சாங்க. இன்னைக்கு என் மனசு அடிச்சுக்குதா? வெளிநாள் மடியில படுத்திருக்கிறான் சிம்சோன், மனசு அடிச்சுக்கவே இல்லையே. மொட்டை அடிக்கிறான், மனசு அடிச்சுக்கவே இல்லையே. என் மனசு எப்படிங்க இருக்கு? என் மனசு வச்சு வேலை செய்யுதா? டே பாவம் செய்யறடா, அப்பாவுக்கு விரோதமா நீ செய்யறடான்னு சொல்லுதா? சொல்லலன்னா நான் அப்பாவை விட்டு தூரமா இருக்கிறேன்னு அர்த்தம். என் மனம் போன போக்குல என் இஷ்டத்தின்படி நான் என் இஷ்டப்பட்டதெல்லாம் பேசும்போது தெய்வம் என்னை உணர்த்தவில்லை என்றால், என் மனசாட்சி கிரியை செய்யவில்லை என்றால், நான் அப்பா விட்டு தூரமா இருக்கிறேன்னு அர்த்தம். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறோம்ல, அப்பெல்லாம் என் மனசாட்சி டே தப்புடா, பக்தி விருத்திக்கு எதுவானது பேசணும், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கற்கொண்டு உணர்த்துதா? உணர்த்தலனா நான் தேவனை விட்டு தூரமா இருக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவனை விட்டு தூரமா இருந்தா பாவம் என் பக்கத்துல இருக்குதுன்னு அர்த்தம். பாவம் தூரமா இருந்தா தேவனோடு இருக்கிறேன்னு அர்த்தம். 2 ஒரே நேரத்துல இருக்க முடியாது. அல்லேலூயா. ஏங்க, நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை, இயேசுவுக்காக ஒரே வாழ்க்கை தான். இந்த வருடத்துல ஏறக்குறைய 52 வாரமா 50 வாரம் செய்தி கேட்டுட்டோம். நான் யோசிச்சு பாக்குறேன், எனக்கு துதிக்கும் போது ரொம்ப மனமகிழ்ச்சி. ஏன்னா வருட தொடக்கத்துல அநேகருடைய வாழ்க்கையில இருந்ததெல்லாம் இந்த வருடத்தோட முடிவுல அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் கர்த்தர் திறந்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அநேக மாற்றங்கள் வருட தொடக்கத்துல இருந்து முடிவுக்குள்ள. புதிய வருடத்துல இன்னும் அதிகமாய் என் தேவன் செய்வார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ள தெய்வம், நம்மோடு பேசுகிற தெய்வம், நம்மை வழிநடத்துகிற தெய்வம். ஒன்னே ஒண்ணுதான், நான் பாவம் செய்யும் போது டே நீ செய்யறது பாவம்டான்னு என் மனசாட்சி சொல்லணும். ஆவியானவர் உணர்த்துவாரு. அந்த உணர்வு எனக்குள்ள இல்லைன்னா நான் தேவனை விட்டு தூரமா இருக்கிறேன்னு அர்த்தம்.
ஹல்லேலூயா. அவர் சமீபத்துக்கு மாத்திரம் தெய்வம் இல்ல, தூரத்துக்கும் அவர் தெய்வம் தான். ஹல்லேலூயா. 4 சம்பவத்தை சொல்லிட்டு நீ செய்தியை முடிக்கிறேன். செவி கொடுத்த நபர்களுடைய வாழ்க்கையில இருந்த ஆசீர்வாதங்கள், செவி கொடுக்காத நபர்களுடைய வாழ்க்கையில இருந்த சாபம். செவி கொடுத்த நபர்களுடைய வாழ்க்கையில இருந்த ஆசீர்வாதம். ஒருவேளை இயேசுவின் தாயிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய். ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்க கல்யாண வீட்டுல. என்ன ப்ராப்ளம் தெரியுமா? திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண யாரால முடியாது? மரியாளால முடியாது. நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண இன்னும் சில பேருடைய மனசுல எல்லாம் மரியாள் இருந்தா நான் சொல்றதை கவனிச்சுக்குங்க. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண யாரால முடியாது? மரியாளால முடியாது. மரியாள் சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. கல்வியை இங்கே கட்டிட்டாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. இயேசு செய்த முதல் அற்புதம் கானா ஒரு திருமணம். அந்த அற்புதத்துக்கு யார் காரணம்? முதலாவது தேவன் தான் காரணம், சரிங்களா? 2வது மரியாள் காரணமா, இல்ல வேலைக்காரர்கள் காரணமா, இல்ல இந்த வீட்டு ஓனர் காரணமா? கல்யாணத்துக்கு கூப்பிட்ட ஓனர் காரணமா? யார் காரணம்? இன்விடேஷன் வச்சு அழைச்சவர் காரணமா, இல்ல மரியாள் காரணமா, இல்ல வேலைக்காரர்கள் காரணமா? யார் காரணம்? யார் காரணம் சொல்லும் பாப்போம். நான் சொல்லுவா, 3 பேருமே காரணம். பத்திரிக்கை வச்சு அழைக்கலன்னா வந்திருப்பாரா இயேசு? அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவரு. 2வது மரியாள் சொல்லனா வேலைக்காரர்கள் செஞ்சிருப்பாங்களா? அப்ப செகண்ட் பாயிண்ட் மரியா. 3வது வேலைக்காரர்கள் கச்சாடி எடுத்து ஒரு கச்சாடி 3 குடம், அப்ப 6 கச்சாடி ஏறக்குறைய 18 குடம் குடிச்சது யாரு? வேலைக்காரன். அதுவே காரணம். யார் தெரியுமா காரணம்? 3 பேருமே காரணம். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா எல்லாருமே தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தாகணும். அப்பா மட்டும் வாழ்வாரு, இல்ல ஒய்ஃப் மட்டும் இருந்தா போதும், நான்லாம் சபைக்கு வரமாட்டேன், ஒய்ஃப் மட்டும் இருந்தா போதும், அப்படிலாம் கிடையாது. 3 பேருமே காரணமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தெரியுமா ஆச்சு? குறைவு நிறைவாய் மாறினது. அல்லேலூயா. வந்தவெல்லாம் சொன்னா, எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தவெல்லாம் சொன்னா, என்ன தெரியுமா சொன்னா? ஐயா, மணமகனை கூப்பிட்டு, இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பார்க்கல, அவ்வளவு சுவையுள்ளதா இருந்துச்சு. எல்லா கல்யாணத்திலையும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா கொடுப்பாங்க, அடுத்து தண்ணிய கலந்து விட்டுருவாங்க. கெட்டி சட்னி தண்ணி சட்னியா மாறிடும், பிரியாணி எம்டி பிரியாணியா மாறிடும். லாஸ்ட்ல சாப்பிடறவனுக்கு எல்லாம் ரொம்ப பரிதாபம். அதனால பரிமாறுறவங்க எல்லாம் என்ன பண்றது, கொஞ்சத்தை எடுத்து வச்சிடுறாங்க. ஆனா இங்க சொல்றாரு பெரிய சாட்சி என்ன தெரியுமா? மணமகனை கூப்பிட்டு, இது மாதிரி ஒண்ணு நான் சாப்பிட்டதே இல்ல. ஒரு கண் கிடைக்கிறது தெரியுமா? அந்த கணத்துக்கு என்ன தெரியுமா காரணம்? இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்தது. என் வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழும் போது அல்லேலூயா, என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். என் வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில குறைவு இருக்குதோ, பொருளாதாரத்துல ஒரு குறைவு இருக்குது, சரீரத்துல ஒரு குறைவு இருக்குது, இன்னும் நிறைய குறைவு இருக்குது, எல்லா போர்ஷன்ல நிறைவு வரணும்னா வசனத்தின்படி நான் வாழும்போது இந்த வாழ்க்கை மாறுங்க. வருஷம் மாறலாம், வாழ்க்கை மாறணும்னா வசனம் என் வாழ்க்கையில கிரியை செய்யணும். அல்லேலூயா. 2025 26 போறது ஈஸி. ஆனா என் வாழ்க்கை மறுரூபம் ஆகணும்னா வசனம் என் வாழ்வில் கிரியை செய்ய வேண்டும். தண்ணி திராட்சரசமும் மாறுச்சு, பியூட்டிஃபுல்லா, எவ்வளவு ஒரு ருசி உள்ளதா மாறுச்சு தெரியுமா? ஏன் தெரியுமா? சர்வ வல்லவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் போது ருசியற்றதெல்லாம் ருசி உள்ளதா மாறும். அல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை எடுத்து வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருந்து. வார்த்தை அவனுக்கு உண்டாகி, யாரு அந்தவன்? எலியாவுக்கு உண்டாகி, அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டை. எங்க போய் சொல்றாரு? நல்லா என்ன கவனிங்க, இங்க ஒரு சத்தியத்தை நம்ம கத்துக்க போறோம். எலியாவை எங்க திரும்ப போய் சொல்றாரு? கேரித் ஆற்றண்டைக்கு வாசிங்க. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். என்ன இடுவாராம்? காகங்களுக்கு கட்டளை இடுவாராம். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கர்த்தருடைய வார்த்தையின் படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். எலியாவை கூப்பிடுறாருங்க.
எலியாவை கூப்பிடுறாரு, தம்பி கேரி தாட்டன்றைக்கு போயிட்டாரு. போனோடனே அங்க கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறார். அங்க போஷிச்சது யார் தெரியுமா? யார் போஷிச்சா? காகம் காலையில சாப்பாடு, மதியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடா கொடுத்துச்சு. அது எப்படி தெரியுமா? நான்வெஜ். நான்வெஜ்ஜுங்க. நம்ம ஆண்டவர் வெஜ் எல்லாம் கொடுக்கவே மாட்டாரு. கொடுத்தா என்னது? அக்கா எனக்கு சொன்னாங்க, பாத்திரம் மட்டும்தான் கொடுப்பீங்களா? நம்ம அவ்வளவுதான் கொடுப்போம். ஆனா கர்த்தர் என்ன கொடுப்பாரு? காகத்தை வச்சு என்ன கொடுப்பாராம்? மாவும். அந்த வாசிங்களேன், இருக்கும். 6வது வசனம் வாசிங்க. காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீர். யோசிச்சு பாருங்க, காகம் பிடிக்கி போற தன்மை உள்ளது. சரிங்களா? காகம் இந்த ஆக்சுவலா காகத்துடைய நேச்சர்லாம் அதான், குரங்குடைய நேச்சர்லாம் அதான். இதெல்லாமே பறிச்சுட்டு போற தன்மை உள்ளது. ஆனா இங்க பாத்தீங்களா, காலையில காகம் அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருது, சாயங்காலத்துல அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருது. காகங்களுக்கு யார் கட்டளையிட்டா? நான் யோசிச்சு பாக்குறேன். காகங்கள் செவி கொடுக்குது. மீனை முழுங்குனா மீனை முழுங்கிருது யோனாவ, மீனை துப்புனா மீனை துப்பிடுது, 3 நாள் வச்சுக்கினா வச்சுக்குது. ஜீவ ஜந்துகள் எல்லாம் செவி கொடுக்குது. இந்த மனுக்குள்ள மட்டும் செவி கொடுக்கவே மாட்டேங்குது. ஆண்டவரே, நான் என் புக்ல அப்படிதான் எழுதி வச்சேன். அடாடே, உனக்கே அசிங்கமா இல்லையாடா? இப்படி எழுதி வச்சேன், உனக்கே அசிங்கமா இல்லையா? காகம் செவி கொடுக்குது, பெரிய மீன் செவி கொடுக்குது. அந்த 3 நாள் சாப்பிட்டு இருக்குமா மீன்? யோனா 3 நாள் இருக்கிறாரு, 5 அடி இருக்கிறாரு, ஒரு 70 கிலோ இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். 3 நாள் மீனோட வயிற்றுல இருக்கும் போது எப்படிங்க ஃபுட் உள்ள போயிருக்கும்? 3 நாள் பாஸ்டிங்ல இருந்துச்சுங்க. யாருக்காக அந்த பாஸ்டிங்? தேவனுக்காக அந்த பாஸ்டிங். செவி கொடுக்குது. கக்குனா கக்கிருது. பாத்தீங்களா? நான் ஏன் கக்கணும்? கேட்டுச்சா? நான் தான் முழுகிட்டேன்ல, ஏன் கக்கணும்? கேட்கல. பாத்தீங்களா? கேட்காதுங்க. ஏன் தெரியுமா? அவைகளை உண்டாக்கினவர் சொல்லும் போது அது செவி கொடுக்கும். ஆனா நாம தான் நம்மளை உண்டாக்குனவர் அதுவும் தன்னுடைய சாயல்லவே படைச்சாரு, செவி கொடுக்கறதே இல்ல. எவ்வளவு வேதனைப்படுவாரு, எவ்வளவு நொந்து போவாரு. எனக்கு செவி கொடுக்கவே மாற்றாளே மக, எனக்கு செவி கொடுக்கவே மாற்றானே மக, அவன் இஷ்டப்படி செய்யறானேன்னு சொல்லி நொந்து போவாரா இல்லையா? நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருவாருங்க தெய்வம். அல்லேலூயா. காகம் செவி கொடுத்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். கொடுத்தோன்னு சாப்பிட்டாரு, வயிறு ரொம்புச்சு, தண்ணியில குடிச்சுட்டாரு. அங்க தண்ணி என்ன ஆயிடுச்சு? ஏன்னா மழை இல்லாத காலம்ல வத்தி போயிருச்சு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, சாரிபாத் ஊருக்கு போ, அங்க ஒரு விதவைக்கு கட்டளை இடுவேன். உடனே கிளம்பி போயிட்டாருங்க. ஆண்டவரை, கேரித்துக்கு போக சொன்னீங்க, போயிட்டேன். அடுத்து சாரிபாத்துக்கு போக சொன்னீங்க, என்ன ஆண்டவரை அணைய விட்டுட்டே இருக்கிறீங்க? அதெல்லாம் கேட்கல, கிளம்பி போயிட்டாரு. அங்க போனா ஒரு அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்குது. ஒரு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்குது? விறகு பொறுக்கிட்டு இருக்குது. அந்த அம்மாட்ட போயிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு தண்ணி கொண்டு வரும்போது, எனக்கு தண்ணி மட்டும் கொண்டுடாத, கொஞ்சம் அப்பமும் சுட்டு எடுத்துடுவானோன்னு அந்த அம்மா சொன்னுச்சு, ஐயா, ஒரு பிடி மாவு தான் இருக்குது, ஒரு டம்ளர் எண்ணெய் தான் இருக்குது, அதை சாப்பிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? ஜீவனை விட போறோம். சாப்பிட்டு செத்து போக போறோம்ன்றது. உடனே எலியா சொல்றாரு, நீ என் வார்த்தையின்படி கொண்டு வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருங்கிறார். அங்க நடந்தது என்ன தெரியுமா? நடந்தது என்ன தெரியுமா? பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அப்போ எடுக்க 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 மாவு வந்தது. என்ன குறைவில்லாம வந்தது. ஏங்க, ஒரு பிடி மாவு தாங்க, ஒரு பிடி மாவு தான், ஒரு கை எண்ணெய் தான். இந்த எண்ணெய் எவ்வளவு நாள் தெரியுமா வந்தது? யாருக்காவது தெரியுமா? பஞ்சகாலம் எவ்வளவு காலம் தெரியுமா இருந்துச்சு? மழை இல்லாம எத்தனை நாள் தெரியுமா இருந்துச்சு? ஏறக்குறைய 3.5 வருஷம். 3.5 வருஷம்னா எத்தனை மாதம்? 42 மாதம். ஏறக்குறைய 1026 நாள் ஒரு பிடி மாவுல 3 பேரை போஷித்தார் தெய்வம். அல்லேலூயா. எப்பேற்பட்ட தெய்வம்! ஆச்சரியமானவரேன்னு பாடணும். அவர் எப்பேற்பட்ட ஆச்சரியமானவர் தெரியுமா? ஒரு பிடி மாவுதான், ஒரு ஸ்பூன் எண்ணெய்தான் எலியாவையும் பிழைக்க வைத்தார், சாரிபாத் வித்ரையும் பிழைக்க வைத்தார், அந்த மகனையும் பிழைக்க வைத்தார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. ஏங்க, சாரிபாத் ஊர்ல வேற யாருமே இல்லையாங்க? வேற யார்கிட்ட அனுப்பியிருக்கலாம்ல? எலியாவை போஷிக்க வேற யார்கிட்ட அனுப்பியிருக்கலாம்ல? ஏன் அந்த விதவைட்ட அனுப்பினார்? இப்படியெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, படிக்கும் போது நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்னு உணர்ந்துடலாம். நான் யோசிச்சேன், என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா அனுப்பியிருப்பாரு? ஒரே காரணம் தான். ஏன் தெரியுமா? அந்த அம்மா 2 விறகு பொறுக்கிட்டு இருக்குது. வீட்டுல போய் வச்சு அப்பத்தை சுட்டு எண்ணெய ஊத்தி சாப்பிட்டு அடுத்த ஒரு சில நாட்கள்ல
அந்த அம்மா செத்து போயிருக்குங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் சகாயர். எப்படிங்க அந்த அம்மா விடுவாரு? ஒரே கல்ல ரெண்டு மகா. என்ன தெரியுமா? எலியாவும் பிழைக்கணும், அந்த விதவையோட குடும்பமும் பிழைக்கணும். பிழைக்க வைத்தாருங்க தெய்வம், பிழைக்க வைத்தார். இன்னொன்னு சம்பவம் நடந்துச்சு. அந்த விதவையோட மகன் இறந்து போற சிச்சுவேஷன் வரும்போது எலியா அங்கு இருந்ததுனால அந்த மகனை தெய்வம் பிழைக்க வைத்தார். நான் யோசிச்சு பாக்குறேன், அந்த அம்மா நினைச்சிருக்குமா இல்லையா, ஐயா நீங்க மாத்திரம் இல்லனா என் குடும்பம் என்னைக்கோ அழிச்சு போயிருக்குமே. கணவனா மனைவியா பிள்ளையா நாங்க வாழ்றோம்னா ஒரே காரணம், தெய்வம் உன்னோடு இருந்ததுனால. ஆமென். உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன், உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா தெய்வத்தோடு நீங்க வாழணும். வாலிபர்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள், இனிமே நீங்க திருமணமாக போறீங்கன்னா ஒண்ணு, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது உங்கள் குடும்பம் எல்லாம் தெய்வம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் எல்லாம். சாரி பார்த்து விதவை, சாரி பார்த்து ஊருனாலே யார் பேர் திரும்ப நமக்கு ஞாபகம் வரும்? பேர் தெரியாதுங்க, அந்த விதவை தான் ஞாபகம் வரும். ஹல்லேலூயா. நம்மளையும் தெய்வம் மாத்துவார். இருதய போறோம் அப்படின்னாலே நம்ம தான் ஞாபகத்துக்கு வருவோம். வரக நேரி அப்படின்னால அண்ணன் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. தெய்வம் அந்த மாதிரி மாற்றுவார், உயர்த்துவார். முடியும். ஹல்லேலூயா. சாரி பார்த்து ஊருக்கே அந்த அம்மா ஒரு ஆசீர்வாதம். என் வாழ்க்கையும் தெய்வம் மாற்ற முடியும். 1260 நாள் ஒரு பிடி மாவு கர்த்தர் போஷிச்சார். எவ்வளவு பெரியவர் பத்தீங்களா, எவ்வளவு பெரியவர் பத்தீங்களா? மூணாவது ஒரு சம்பவம் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு நான் செய்தி சீக்கிரம் முடிச்சிடுறேன், ஆனா நீங்க ஒரு சிந்தனையை மனசுல வச்சுக்கணும். என்ன தெரியுமா? முதல் காரியம், சரிங்களா, யோவான் 2ஆம் அதிகாரம் படிச்சோம். அந்த 2ஆம் அதிகாரத்துல தேவனுக்கு கீழ்ப்படியும் போது அங்க என்ன மாறிச்சு தெரியுமா? குறைவு நிறைவாய் மாறிடு. 2வது எலியாவை சாரிபாத் விதவையும் படிச்சோம். அங்க தேவனுக்கு செவி கொடுக்கும் போது ஒரு படிமாவுதான் அந்த குறைவு நிறைவாய் மாறினது. இப்ப 3வதா ஆபிரகாம்கிட்ட வரும். ஆபிரகாம் யார் தெரியுமா? புறஜாதிங்க. ஆபிரகாம் புறஜாதி. அவங்க அப்பா பேரு சேராகு. அவங்க அப்பாவுடைய பிசினஸ் என்ன தெரியுமா? விக்கிரகம் செய்யறது. இதுதான் அவங்களுடைய குலத்தொழில். இப்ப தெய்வம் ஆபிரகாம அழைக்கிறார். தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றேன். 12ஆம் அதிகாரம் 11 லாஸ்ட்ல தான் ஆபிரகாமுடைய இன்ட்ரோடக்ஷன் வருது, சரிங்களா? இப்ப ஆபிரகாம வச்சுக்குவோம், என்னையும் வச்சுக்குவோம், சரிங்களா? நம்மளையும் வச்சுக்குவோம். இப்ப ஆபிரகாமுக்கு தேவனை பற்றின அறிவு அதிகமா, இல்ல இப்ப இருக்க நமக்கு தேவனை பற்றின அறிவு அதிகமா? சொல்லுங்களேன். இப்ப இருக்கிற நமக்கு. ஏன் தெரியுமா? ஆபிரகாம் புறச்சேதி. நம்ம ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு சில பேரை தவிர. ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிடுச்சு. இப்ப நாம சீனியர், ஆபிரகாம் ஜூனியர். இப்ப ஜூனியர்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? தேசத்தை விடு, இனத்தை விடு, தகப்பன் வீட்டை விடு, விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தை வா. இப்ப சீனியர்கிட்ட இந்த அசைன்மெண்ட் வருது. என்ன அசைன்மெண்ட்? சீனியர் ஆகிய நம்ம கிட்ட இந்த அசைன்மெண்ட், தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, தகப்பனுடைய வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் மணிப்பூருக்கு போ சொல்லிட்டாருன்னு வச்சுப்போம். என்ன செய்வோம்? நான் சிந்திச்ச வேடிக்கையா, ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவர் அப்படி சொல்லிட்டாருன்னா, ஆண்டவரே மணிப்பூருக்கு தானே போகணும், ஆண்டவரே நான் இப்பதான் இங்க ஊழி ஆரம்பிச்சேன், நான் வேணா ஆனந்த் அனுப்பிச்சு விட்டுட்டுமா, இல்ல டேவிட் அனுப்பிச்சு விட்டுட்டுமா, பெஞ்சமின் பிராங்க்லின் அனுப்பிச்சு விட்டுட்டுமா, இல்ல ஜோசுவா இப்பதான் கடை ஆரம்பிக்கிறான் அவன் அனுப்பிச்சு விட்டுறாங்க. மணிப்பூருக்கு போமாங்க. நம்ம சீனியர் இல்லைங்க, போமாங்க. போமா சொல்லுங்களேன். தேசத்தை விட முடியுமா? இனத்தை விட முடியுமா? கப்பன் வீட்டை விட முடியுமா? ஆபிரகாம் விட்டாருங்க. குறைச்சாதீங்க. அவனுக்கு யாரு தெரியுமா தெரியும்? தேராக தெரியும், அடுத்து விக்கிரகம் செய்ய தெரியும், வேற எதையுமே தெரியாது.
ஆனா தெய்வம் திடீர்னு அழைக்கிறாரு, தேசத்தை விட சொல்றாரு, இனத்தை விட சொல்றாரு, தகப்பன் வீட்டை விட சொல்றாரு. விட்டுட்டாங்க. நம்மளால விட முடியுமாங்க? கொஞ்சம் யோசிக்கல. விட முடியுமா? டைம் கேட்போம், அப்படியே சொல்லி என்ன பண்ணிடுவோம், சாக்கு போக்கு சொல்லி மறைச்சிருவோம். விட முடியுமாங்க? நீங்க விடுவீங்களா உங்க பிள்ளைகளை? விட முடியாதுங்க. ஆனா ஆபிரகாம் என்ன திரும்ப பண்ணாரு? பொண்டாட்டிய கூப்பிட்டுக்கிட்டு, சகோதரனை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டார். எபிரேயர்ல வாசிச்சீங்கன்னா அழகா இருக்கும். தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கூகுள் மேப் எல்லாம் கிடையாது. கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் கேட்டு செவி எடுத்துட்டு போயிட்டார். நம்ம கூகுள் மேப் வச்சு எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கிறோம். அதான் சமயத்துல போய் குழியில எல்லாம் விழுந்து போடுறோம். ஆனா இங்க ஆபிரகாமுக்கு அந்த மேப் இந்த மேப் எல்லாம் கிடையவே கிடையாது. ஒரே மேப் தான், கர்த்தருடைய சத்தம் தான், கர்த்தருடைய வார்த்தை தான். அவருக்கு பிசிக்கலா பைபிள் எல்லாம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுத்தா மாட்டு போயிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. தேசத்தை விடுறாருங்க, எளிதா? தகப்பன் வீட்டை விடுறாருங்க, வாழ்ந்த வீட்டை விடுறாருங்க, எளிதா? உறவு மக்கள் விடுறாருங்க, எளிதா? எதுவுமே எளிதில்லைங்க. விடுறாரு. டெஸ்ட் பத்தல ஆபிரகாமுக்கு, டெஸ்ட் பத்தல. இன்னும் கொஞ்சம் டெஸ்ட். என்ன தெரியுமா? 75 வயசுல வாக்குத்தத்தம் பண்ணி 100 வயசுல பிள்ளைய கொடுத்துட்டு அந்த பிள்ளையும் எனக்கு கொடுத்துருங்கிறாரு. எவ்வளவு வம்பு பாத்தீங்களா அவருக்கு? 25 வருஷம் காத்திருந்து பத்துக்கிட்டான் ஈசாக்க, அந்த பிள்ளையும் கொடுத்துரு. நான் யோசிச்சேன், ஆகாரம் விட்டுட்டான் ஈசாக்காக, இஸ்மவேலை விட்டுட்டான் ஈசாக்காக. கேத்துரால் ஒரு மறுமனையாட்டி உண்டு. கேத்துராலுக்கு ஒரு 6 பிள்ளைகள். அந்த 6 பிள்ளைகளுக்கு நன்கொடையெல்லாம் கொடுத்து விட்டுட்டான். ஏன் தெரியுமா? ஈசாக்கை யாரும் டார்ச்சர் பண்ணிட அப்படின்னு சொல்லி ப்ரீ-பிளான்டா அப்பாவா ஒரு பொறுப்பா பக்காவா பண்ணிட்டாரு. இப்ப ஆண்டவருடைய சத்தம் வருது, என்ன தெரியுமா? உன் மகனை எனக்கு கொடுத்துரு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 25 வருஷம் தவம் இருந்து ஒரு பிள்ளைய பெத்தா. ஆபிரகாம் 7 பிள்ளை பெற்றிருக்கிறாருங்க. கேத்துரால்ட்ட 6 பிள்ளை, ஆகார்ட்ட 1 பிள்ளை, ஏறக்குறைய 7 பிள்ளை. ஆனா சாராள்கிட்ட பிள்ளை பெக்கிறதுக்கு அவர் காத்திருந்த வருஷத்துல தெரியுமா? பல வருஷம். அந்த பிள்ளைய 1 நிமிஷத்துல கொடுத்துருங்கிறாரு. எப்படி இருக்கும்? ஆனா அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை எடுங்களேன், சில வசனத்தை வாசிப்போம். 5, 6 எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 22 எடுத்துக்குங்க. அதுல சில வசனத்தை நான் சொல்றேன், அதை மட்டும் வாசிங்க. 22 5ல இருந்து வாசிங்களேங்கா. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். எப்பேற்பட்ட விசுவாசம் பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்னது பலி செலுத்தவா. கிளம்பிட்டாரு. 2 அசிஸ்டன்டையும் கூட்டிட்டு கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டு பொண்டாட்டிகிட்ட சொல்லல, 3 நாள் டிராவல் பண்ணிட்டாரு. பொண்டாட்டிகிட்ட சொல்லாம 3 நாள் டிராவல் பண்ணிட்டாரு. ஏன் பொண்டாட்டிகிட்ட சொல்லல? விட மாட்டேன். அவர் தெரியுங்க. ஏன் தெரியுமா? நம்ம தாத்தா ஆதாமு அந்த விஷயத்துலதான் லூஸ் ஆயிட்டாரு. அதனால நம்ம என்ன ஆயிடக்கூடாது, அந்த விஷயத்துல லூஸ் ஆயிடக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டாரு? சொல்லாம போயிட்டாரு. ஐயா சொல்லாம செய்யுங்கன்னா சொல்லி தரல, சொல்லுங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யுங்க, அதான் உண்மை. இப்ப என்ன தெரியுமா ஆச்சு? ஒரு இடத்துல வேலைக்காரர்கள்ட்ட சொல்றாரு, ஐயா இங்க இருங்க, நானும் பிள்ளை அண்ணனும் போய் ஒர்ஷிப் பண்ணிட்டு திரும்பி வருவோம். யோசிக்கிறேன், எப்பேற்பட்ட விசுவாசம் தெரியுமா? ஏன் தெரியுமா விசுவாசம்? அவர் மேல விசுவாசம் இல்ல, தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசம். என்னன்னா, ஈசாக்கின் மூலமாய் உன் சந்ததி விளங்கும்னு தேவன் சொன்னார்ல. ஒருவேளை இந்த ஈசாக்கு மரித்தாலும் இந்த ஈசாக்கை உயிரோடு தேவன் எழுப்பி கொண்டு வருவார்னு சொன்னார். ஆணித்தரமான விசுவாசம். ஈசாக்கு தெய்வம் கொடுப்பாருங்க. ஏன்னா ஈசாக்கிட்ட இருந்தா சந்ததி வரும். ஏன் தெரியுமா? பொய் சொல்ல மாட்டாரு, வார்த்தையை மாத்தி எல்லாம் பேச மாட்டாரு தெய்வம் அப்படின்னு ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? 3 நாள் டிராவல் பண்ணிட்டாரு. 3 நாள் டிராவல் பண்ணிட்டாரு. மகனையும் கூட்டிட்டு எங்க போறாரு? மோரியா மலைக்கு மேல ஏறிட்டாரு. மலை மேல ஏறிட்டாரு, கட்டையை அடிக்கிட்டாரு, மகனை கட்டிட்டாரு. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், மகனை கிடத்திட்டாரு. கிடத்தும் போது அருவாவை ஓங்கிட்டாரு. ஓங்கும் போது ஒரு சத்தம் வருது, என்ன தெரியுமா? ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல கைய. இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன், 3 நாள் டிராவல் பண்ணும்போது தெய்வம் பேசல, நடந்து மலை மேல ஏறும் போது தெய்வம் பேசல.
கட்டையை அடுக்கும் போது தெய்வம் பேசல. ஈசாக்க கட்டும் போது தெய்வம் பேசல. ஈசாக்க தூக்கும் போது தெய்வம் பேசல. கிடத்தும் போது தெய்வம் பேசல. அருவாவை எடுக்கும் போது தெய்வம் பேசல. அருவாவை ஓங்கும் போது சொல்றாரு, ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல கைய போடாது. நான் வந்து யோசிச்சு என்ன தெரியுமா, சீக்கிரமாவும் பேச மாட்டாரு, தாமதமாவும் பேச மாட்டாரு. சீக்கிரமாவும் பேச மாட்டாருங்க, தாமதமாவும் பேச மாட்டாருங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற வேலையில ஏற்றதை நிச்சயம் செய்வார். ஏற்ற வேலையில ஏற்ற காலத்துல அவருடைய கருத்துக்குள் அடங்கியிருங்கள், பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள். நிச்சயம் தெய்வம் உங்களை உயர்த்துவார். தாமதமாவும் பேச மாட்டாரு, சீக்கிரமாவும் பேச மாட்டாரு. நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், ஆண்டவருடைய சத்தம் வந்த உடனே மோரியாக்கு வாடான்னு சொன்ன உடனே அடுத்தது வேணான்னு சொல்லிடுவாரான்னு நம்ம நினைக்கிறோம். கடைசியா பேசுவாரு, ஆனா நமக்கு பாசிட்டிவா தான் பேசுவாரு. நெகட்டிவ்னு ஒண்ணு தேவன்கிட்ட கிடையவே கிடையாது. ஏன் தெரியுமா, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு. எனக்கு எது நன்மைன்னு எனக்கு தெரியுமா, தேவனுக்கு தெரியுமா? எதிர்காலத்தை அறிந்தவர் யாரு? தெய்வம் தானே. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த பிரபு எப்படி இருப்பான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. தெரிஞ்சா நான் எப்படி இருப்பேன், ஜாக்கிரதையா இருப்பேன். ஆனா எனக்கு தெரியாது. ஆனா தேவனுக்கு என்னுடைய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே தெரியும். அப்ப அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யும் போது நேர்த்தியாய் செய்வார். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஏன் ஆண்டவரே இந்த பிள்ளைய கொடுத்தீங்கன்னு கேட்காதீங்க. முடிவுல அந்த பிள்ளைய உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். ஏன் ஆண்டவரே இந்த மருமகளை கொடுத்தீங்கன்னு கேட்காதீங்க. முடிவுல இந்த மருமகம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். யார் தெரியுமா, நகோமிக்கு யார் ஆசீர்வாதம்? ரூத் ஆசீர்வாதம். நகோமிக்கு எத்தனை மருமக? 2. ரெண்டுமே ஆசீர்வாதம் இல்ல, ஒண்ணுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நமக்கு 2 பிள்ளை இருக்கிறாங்க, 2 பிள்ளையும் ஆசீர்வாதம் தான். 2 பிள்ளையும் கீழ்ப்படியலனா அந்த 2 பிள்ளையில ஒரு பிள்ளை நிச்சயம் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. ரெண்டுமே எனக்கு ஆசீர்வாதம், ரெண்டுமே பியூட்டிஃபுல்லா. நான் யோசிக்கிறேன், நகோமிக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? ரூத் பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் என்ன செய்யறாருன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யறாருன்னு நமக்கு ஒண்ணுமே புரியாதுங்க. ஆனா முடிவுல விளங்கும், அவர் குறித்த காலத்துல குறித்த வேலையில நிச்சயம் அற்புதம் செய்வார். இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அப்பனா நிச்சயம் தெய்வம் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். இது ஆணித்தரமான உண்மை. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை வாசிப்போம், வாசி நிறைவு செய்யலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல 16 இருந்து 23 செவி கொடுக்காத ஒரு மனுஷனை காமிச்சு கொடுத்துட்டு முடிக்கிறேன். 16 இருந்து 23 வரையும் வாசிக்கலாமா? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 இருந்து 23. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று என்ன தெரியுமா? இங்க இயேசுகிட்ட ஒரு வாலிபன் வராரு. அவர் ஒரு வாலிபன்னு போட்டிருக்கு, தலைவன்னு போட்டிருக்கு, ஒருவன்னு போட்டிருக்கு, இந்த மாதிரி பல பேர் போட்டிருக்கு. இயேசு கிட்ட ஒருத்தன் வரான், வந்து ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி தெரியுமா? நித்திய ஜீவனை பிரவேசிக்க நான் என்ன செய்யணும்? நான் என்ன நன்மையை செய்யணும்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கூட இருந்த பேதுரு இந்த கேள்வி கேட்டாரா? கூட இருந்த யூதாஸ் இந்த கேள்வி கேட்டாரா? கூட இருந்த 12 பேர் கேட்டாங்களா? இல்லையே, யாருன்னே தெரியலங்க. வந்து இயேசுவையே ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஒரு கேள்வி, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்னப்பா செய்யணும்? பியூட்டிஃபுல்லான ஒரு கேள்வி. இந்த கேள்வியை கேட்டோன்னா ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும்? பதில் சொல்லுங்க பாக்கலாம். மகிழ்ச்சியா இருந்திருக்கும்ல, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கும். உடனே ஆண்டவர் என்ன திரும்ப சொல்றாரு? கற்பனை எல்லாம் கைக்கோள்ங்கிறார். கற்பனை எல்லாம் கைக்கோள். ஆண்டவரே, எந்த கற்பனை ஆண்டவரே? கொலை செய்யாத, களவு செய்யாத, கற்பழிக்காத, விபச்சாரம் செய்யாத, தகப்பனையும் தாயையும் அன்பு கூறு, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு லிஸ்ட போட்டுட்டாரு. லிஸ்ட போட்டோன்னு அந்த வாலிபர் சொன்னா, இதெல்லாம் என் சின்ன வயசுல இருந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். வேற என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு யார் கேட்டா?
அந்த வாலிபன் வந்து வாலிபன் தானே கேட்டாரு. அந்த வாலிபன் கேட்காம தெய்வம் சொல்லியிருப்பாரான்னு தெரியல. ஆனா அந்த வாலிபன் கேட்கிறாரு, என்கிட்ட என்ன குறைவு உண்டு? உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானதெல்லாம் வித்து என்ன பண்ணு, தரித்திரருக்கு கொடுத்துரு, நீ பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படும், நீ என்ன பின்பற்றி வான்ட்டாரு. அப்பெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா, டே உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் வித்து கொடுத்துரு, நீ என்ன ஃபாலோ பண்ணு, உனக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வாய்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அவன் என்ன பண்ணாங்க, ஒரு வார்த்தை போட்டிருக்கு, மனஸ்தாபப்பட்டு துக்கப்பட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டாங்க. நான் என் பைபிள் எழுதி வச்சேன், ஆச்சரியமா வந்தவன் கேள்விக்குறியா போயிட்டானே. ஆச்சரியமா வந்தான்ல அவன், கேள்வி ஆச்சரியமா இருந்தது, ஆனா முடிவு எப்படி தெரியுமா, கேள்விக்குறி. கேள்விக்குறிங்க. ஏன் தெரியுமா, கஷ்டமா இருந்துச்சு. அவன்கிட்ட ஏசா காசான்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவான், எனக்கு காசுதான் வேணுமா. அதே மாதிரி தெய்வம் என்கிட்ட கேட்கிறாருன்னு வச்சுக்குவோம், ஏசா காசா, கரங்களை உயர்த்தி எனக்கு ஏசுதான் முக்கியங்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே ஆமீன் ரொம்ப குறைவா இருக்குது ஆண்டவரே. ஏசுவா காசுவா, அல்லேலூயா. நாளைக்கே டெஸ்ட் வருவதாக. ஏன் தெரியுமா, டெஸ்ட் உடனே தெய்வம் பண்ணிடுவாருங்க. எனக்கு சில பிரசங்கம்லாம் எடுக்க பயமா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்மள்ட்ட வச்சிருவாரு ஆண்டவர். ஒரு ஊழியர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு, விசுவாசிகளுக்கு 1000 பிரச்சனைனா ஊழியர்களுக்கு 1,00,000 பிரச்சனை. பிசாசு 1000 பிரச்சனையில தாக்குவானா, உன்னை 1,00,000 பிரச்சனையில தாக்குவான். கேட்டோன்னு பயமாயிருச்சு, ஆண்டவரே டெஸ்ட் மேல டெஸ்ட் வச்சா ஃபெயில் ஆனாலும் அரியர் வச்சாலும் கிளியர் பண்ணிடலாம்ல ஆண்டவரே. ஏசுவா காசுவான்னு கேட்டா அந்த வாலிபன் சொல்லிட்டான், எனக்கு காசுதான் முக்கியம்னா. எதை தெரியுமா இழந்து போயிட்டான், நித்திய ஜீவனை இழந்து போயிட்டான். அவன் ஆக்சுவலா புதிய ஏற்பாட்டுல ஒருத்த நம்மை கவர்ந்து எழுப்பான். யார் தெரியுமா, பேர் தெரியாத நல்ல கல்வன். சிலுவையில தொங்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுவாரு, இன்றைக்கு என்னோடு பரதேசியில் இருப்பாய். கமா போட்டு 2வது இந்த வாலிபன் வந்திருக்கலாம், கமான் போட்டு வந்திருக்கலாம். டேய், ஒருவேளை கொடுத்து வந்திருந்தான்னு வச்சுங்க, பிச்சைக்காரன மாறி இருப்பானா சொல்லுங்களேன். ஒருவேளை இயேசுக்காக கொடுத்துட்டான், அவன் பிச்சைக்காரன மாறி இருப்பானா? நிச்சயம் இல்லைங்க. இயேசுக்காக விட்டதுன்னா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், யோபோட லைஃப பாத்தீங்கன்னா தான் புரியும், 2 மடங்காய் தெய்வம் கொடுப்பார். அல்லேலூயா. நான் இன்னும் இப்படி மாத்தி சொல்றேனே, தாவீது தவறு செஞ்சுட்டார். தவறு செஞ்சோன்னே தெய்வம் அந்த தவறுக்குரிய பலனை அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். என்ன தெரியுமா இழந்தான், பிள்ளைய இழந்துட்டான். பத்சேபால்ட்ட இருந்து பெத்த பிள்ளைய இழந்துட்டான். ஆனா ரொம்ப பாஸ்டிங் எல்லாம் போட்டு பார்த்தாரு, பாஸ்டிங் சில நேரத்துல வேலை செய்யல, இறந்துட்டான். அதுக்கப்புறம் அவருடைய வேலையை பார்க்க போயிட்டாரு. ஆனா அன்புள்ள தெய்வம் என்ன தெரியுமா பண்ணாரு, அந்த பிள்ளைய இழந்துட்டான், அதை ஈடு செய்ய இழந்ததை இன்னொன்னு கொடுத்தாரு. யார் தெரியுமா, சாலமோன். உலகஞானியவன். இப்பதான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், இழந்தாலும் இழந்ததை ஈடு செய்கிற தெய்வம். நம்ம எதெல்லாம் இழந்தோம் தெரியல இந்த வருஷத்துல, எதெல்லாம் இழந்தோம், சொத்தை இழந்தோமோ, சுகத்தை இழந்தோமோ, பணத்தை இழந்தோமோ, பலத்தை இழந்தோமோ தெரியல. ஆனா ஒண்ணு மாத்திரம் புரிஞ்சுக்கங்க, நான் இழந்தாலும் அதற்கு ஈடாய் தெய்வம் நிச்சயம் செய்வார். சாலமோனை கொடுத்தாருங்க. சாலமன் யார் தெரியுமா, வெளியில இருந்து ராஜ ஸ்திரீகள் எல்லாம் வந்தாங்க. ஏன் தெரியுமா, அவன் நாணத்தை பார்க்க, ஆச்சரியமா பார்க்க வந்தாங்க. அல்லேலூயா. தெய்வம் உயர்த்துவார், நிச்சயம் உயர்த்துவார். அந்த வாலிபன் கேள்விக்குறியா போயிட்டான் தெரியுமா, கேள்விக்குறியா போயிட்டான். அற்பமான ஆரம்பமா இருக்கலாங்க, ஆனா முடிவு சம்பூர்ணமாய் நிச்சயமா. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர், அல்லேலூயா, என்னுடைய தொடக்கம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு நிச்சயம் சம்பூர்ணமாய் மாறும். ஆராதனையில ஒரு பாட்டுல பாடணும் தெரியுமா, என்ன பாட்டு தெரியுமா, வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார், எதற்குமே உதவாத என்னை கண்டெடுத்தார். எதுக்குங்க நம்மள்ட்ட என்னங்க இருக்கு, அடிக்கடி நினைப்ப, பேச லாய்க்கு இல்ல, வாழ லாய்க்கு இல்ல, சமுதாயத்துல நிக்க லாய்க்கு இல்ல, ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்ல. ஆனா நம்மை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த வரிய மாத்திரம் பாடி அர்ப்பணிச்சு முடிக்கலாமா, வாலிப நாளில் இயேசுவை கண்டேன்,
வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாத என்னை தெய்வம் கண்டெடுத்தார். விசுவாசமா பாடலாமா? எல்லாரும் கண்களை மூடி இந்த வரியை மாத்திரம் பாடி நிறைவு செய்வோம். தேங்க்யூ பா, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாமா? இருக்கிற இடத்துல எழுந்திருப்போம். வாலிப நாளில் இயேசுவை கண்டு வாஞ்சையுடன் என்னை இயேசுவை கண்டு வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். ஏதற்குமே உதவாத அன்பு நான் சொல்லுவேன். ஏதற்குமே உதவாத என்னையும் கண்டெடுத்தார். அன்பை நான் சொல்லுவேன். இந்த காணா ஆனந்தம் இந்த காணான் உண்மை சென்று செய்து ஒரு பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கின்ற உண்மை சென்று செய்து உன் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கின்ற பாதம் வேலைக்கு வராத தாரும் நான் தாரும் வேலைக்கு என்று ஆனந்த் இந்த காணான் ஆனந்தம் இந்த இயேசு நம்ம கூட தான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய், நம்முடைய அற்புதமாய், நம்முடைய திருச்சபை அற்புதமாய் நடத்தினவர். புதிய ஆண்டிலையும் நம்மை நடத்தினார். அவர் நேர்த்தியாய் செய்வார், நேர்த்தியாகவே செய்வார். அவருடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகள் நாம், அவருடைய உள்ளங்கையில் இருக்கிற பிள்ளைகள் நாம். நம்மை தெய்வம் உடைந்து போன நம்மை உருவாக்க அவர் காப்பானவர். ரத்தத்தையும் ரசத்தையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தம்பியில அந்த துணிகரமாய் பிரவேசிக்காம பங்கு பெறாம அந்த முறை துணிக்கிற உணர்வுள்ள இருதயத்தோட உயிருள்ள மனசாட்சியோட ஆவியானவரை நடக்கும்படி பங்கு பெறும்படி என உணர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. கர்த்தர் உதவி செய்ய ஆண்டவரே. இனி இந்த வசனத்தின்படி வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, உள்ள தெய்வமே, அப்பாமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையிலும் இறை பிரசனங்களை நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களையும் எங்கள் திருச்சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம். யெகோவா ஈரே எங்களோடு இருக்கிறீர், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தெய்வம். நீர் நிச்சயம் செய்வீர், நீர் நிச்சயமாய் செய்வீர். திரும்பி நாங்கள் சந்திக்கும் வரை உங்க கிருபை, உங்க இரக்கம் எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே நீர் நடத்துவீராக.
கர்த்தராகிய இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. God bless you.